ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தானா. அவன் பேர் கௌரவன். அவன் பஞ்சாயத்து பிரைமரி ஸ்கூல் சாலைமணிக்குளத்துல செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சானா. அவன் ஸ்கூலுக்கு நடந்தே போயிட்டு நடந்தே வருவானா. ஒரு நாள் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு வீட்டுக்கு வரும்போதுல கீழே கிடந்த ஒரு பாட்டில பார்த்தானா. அழகா ஜொலிச்சுச்சான். அதை எடுத்து பார்க்கணும்னு அவனுக்கு ஆசையா இருந்துச்சான். எடுத்து விளையாண்டுக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டானா. அதை வச்சே டெய்லியும் இப்படி திருப்பின ஒரு கலர் வருமா, இப்படி திருப்பின ஒரு கலர் வருமா, ரொம்ப அழகா இருந்துச்சான். டெய்லி விளையாடும் போது ஒரு நாள் காசு வந்துச்சு. அதை திறந்து பார்க்கணும் என்ன இருக்குது. திறந்தானா. அவனால் திறக்கவே முடியல. கஷ்டப்பட்டு எப்படியே திறந்துட்டானா. திறக்கவும் அந்த பாட்டிலுக்குள்ள டப்புன்னு ஒரு பூதம் வந்துச்சு. பாட்டில் சிறுசா வச்சா அந்த பூதம் பாட்டிலோட கொஞ்சம் பெருசா இருந்துச்சான். அவனுக்கு போய் கேட்டிருக்காங்க, இந்த பாட்டிலுக்குள்ள என்ன பண்ற அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த பூதம் சொல்லிச்சு, இந்த பாட்டிலுக்குள்ள போட்டு நீ அடைச்சிட்டாங்க, நீ திறந்து விட்ட, நான் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எப்ப எங்க போனாலும் கூடயே வருவேன் அப்படின்னு அந்த பூதம் சொல்லியிருக்கான். சரின்னு அவனும் கேட்டானா. எங்க போனாலும் கூடயே வருவான். அதுவும் இல்லாம போக போக பெருசாகிட்டே இருந்துச்சான். 2 நாள் பார்க்க கூட வரும் ஜாலியா இருந்தான். அப்புறம் போக 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 அங்க இருக்க முடியல. ஒரு மாதிரி பூவும் இருக்கவும் பெருசாகவும் ஆகவும் ஒரு மாதிரி இருந்துச்சான். அப்ப பூதத்திட்ட போய் கவர்ன்ற பையன் கேட்டிருக்கானா, என் பூதமே எங்க போனாலும் கூடயே வாங்க, சாப்பிட போனா கூட, ஸ்கூலுக்கு போனா கூட, பள்ளியில போனா கூட, குளிக்க போனா கூட, எங்க பார்த்தாலும் கூடயே வர. அது இல்லாம நீ பெருசாகிட்டு வேற இருக்க, யார் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டிருக்கானா. அந்த பூதம் சொல்லியிருக்கு, நான் வந்ததுல இருந்து பார்க்கிறேன், நீ ஒழுங்கா பல்லு விளக்க மாட்டேன், ஒழுங்கா குளிக்க மாட்டேன், பல்லு விளக்கிட்டு வந்த சாப்பாடு சிந்தி சாப்பிட்டு சீச்சிட்டு கீழே போட்டுடுற, சாக்லேட் பேப்பர் கீழே போட்டுற, வாழைப்பழத்தோட சாப்பிட்டு கீழே போட்டுற. நீ சுத்தமா இருந்தாதான் நான் சிறுசாவே, இல்லாட்டி பெருசாகிட்டே இருப்பேன். சுத்தம் இல்லாத இடத்துல இருந்தா பெருசாகிட்டே இருக்கேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு அந்த கௌதம்ன்ற பையன் கேட்டிருக்கானா. அதுக்கு அந்த பூதம் சொல்லியிருக்கு, நீ நல்லா பிள்ளைகளுக்கு நல்லா வச்சு சுத்தமா சுத்தமா வச்சு நீ சுத்தமா கிளீனா இருந்தா நான் சிறுசாயிடுவேன் அப்படின்னு அந்த பூதம் சொல்லியிருக்கா. இப்படியா நீ சிறுசாக அப்படின்னு அதை கேட்டிருக்கானா. மறுநாள் காலையில நல்லா பல்லு விளக்கி நல்லா குடிச்சு சாப்பாடை சிந்தி சாப்பிடாம சாக்லேட் பேப்பரை சாப்பிட்டு டஸ்ட்பின்ல போட்டுறான். வாழைப்பழத்தோடு சாப்பிட்டு தோலை டஸ்ட்பின்ல போட்டுறான். சுத்தமா பார்க்க அந்த பூதம் குட்டி ஆகிக்கிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் ரொம்ப குட்டி ஆயிடுச்சான். குட்டியாகவும் அந்த பூதம் சொல்லியிருக்க அந்த கௌதம்ன்ற பையன்கிட்ட, தம்பி இதெல்லாம் நான் பாட்டில விட்டு சிறுசாயிட்டேன், இந்த பாட்டிலுக்குள்ள போட்டு மூடி கீழே போட்டுரு, நான் சுத்தமா